ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அப்பளை கூட்டு தான் செய்ய வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்பளை கூட்டு எப்படி செய்யுதுன்னு அப்பளை கூட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு அப்பளை கூட்டு தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். கடலைப்பருப்பு வேக வச்சுட்டோம். எல்லாம் இந்த மாதிரி பூ மாதிரி வேக வச்சுட்டோம். அப்பளம் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுட்டோம். வெங்காயம் தக்காளியில் தான் வதங்கி இருக்குது. நம்ம வெங்காயம் தக்காளியில் தான் வதக்கி இருக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோம். மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு பெருங்காயெல்லாம் போட்டு செய்யலாங்கம்மா. இதை அப்பளை கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே எடுத்து சாப்பிட்டு கிடப்பாங்க. இந்த அப்பளை கூட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரசம் வச்சுட்டோம்னா ரசம் சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும். ரசத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த அப்பளை கூட்டு. ரசம் தான் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அப்பளை கூட்டு உருளைக்கிழங்கு அப்பளை கூட்டு பண்ணியிருக்கிறோம் முன்னாடியே. இது வெறும் சாதா அப்பளை கூட்டு. அன்னைக்கு இந்த சாதா அப்பளை கூட்டு செஞ்சிருக்கும் போது தான் இந்த அப்பளை கூட்டு எப்படி செய்யுதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக நம்ம இந்த அப்பளை கூட்டு செய்ய வந்திருக்கிறோங்கம்மா. நம்ம பருப்பெல்லாம் வெங்காயம் இந்த கல்லில் வதங்கினோடனே பருப்பெல்லாம் போட்டு கடைசியாக தேங்காவை ஊற்றிக்கலாம். அழகாக அப்பளை கூட்டு ரெடி பண்ணிட்டோம். நல்லா இருக்கு இந்த அப்பளை கூட்டு சூப்பரா. பார்க்கும் போதே செம்மையா இருக்குமா, சாப்பிடும் இருக்கு. நல்லா இருக்கா சூப்பரா. இது ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோங்கம்மா எப்படி செய்யுதுன்ட்டு. அது பாருங்கம்மா. அதில் நல்லா எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அது பாருங்கம்மா. அது கூட நம்ம வெள்ளை சாப்பாடு தான் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம ரசம் வச்சுக்கணும், தக்காளி ரசம். இந்த ரசத்துக்கு இந்த அப்பளை கூட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். இதாங்கம்மா இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.